யாரும் தங்களை சிறைபிடித்து வைத்திருக்கவில்லை என்றும் எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் மிகவும் சுதந்திரமாகவே இருப்பதாகவும் அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூறியிருக்கிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் கூவத்தூரில் புதிய தலைமுறைக்கு அளித்திருக்கும் பேட்டியில் இதனை கூறினார். இது முற்றிலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்காரர்களால் பரப்பிவிடப்படுகின்ற விஷம பிரச்சாரம் என்பதை முற்றிலும் நான் மறுக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள் சுதந்திரமாக அவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப அங்கே தங்கியிருக்கிறோம், அவ்வளவுதான். இது அடைத்து வைக்கப்பட்டிருப்பதோ சிறை வைப்பதற்கோ நாங்கள் ஒன்றும் சிட்டுக்குருவிகள் அல்ல. நாங்கள் எல்லாம் சுயமாக இருக்கோம். நான் எனது சொந்த ஊரிலிருந்து இன்றைய காலை தான் வந்தேன். எனது இல்லத்திலே இருந்துதான் நான் வந்தேன். இப்போதும் என்னை போன்ற சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் எல்லாம் ஒன்றாக கூடியிருப்பதற்கு காரணம் எங்களது இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் சின்னம்மா அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்க வேண்டும். எங்களுடைய தலைமை அழைத்தால் நாங்கள் ஒட்டுமொத்தமாக சென்று எங்களுடைய ஏகோபித்த ஆதரவை தெரிவிப்பதற்காகத்தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களை யாரும் கட்டுப்படுத்தவில்லை, எங்களை யாரும் சிறை வைக்கவில்லை. எங்களுடைய செல்போன்கள் முழுவதுமாக ஆன் செய்யப்பட்டிருக்கிறது. வேண்டுமென்றால் நீங்கள் எப்போது வேண்டுமானால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். சில அரசியல் சூழ்நிலைகள் நாங்கள் ஒரே இடத்துல இல்ல, நாங்கள் வர்றோம் போறோம், நண்பர்களை பாக்குறோம், ஒரு ஒற்றுமையா இருக்கிறோம் அப்படின்ற ஒரு காரணத்திற்காக தான், வேற ஒன்றும் இல்ல. நீங்க தங்கியிருக்கக்கூடிய விடுதிகளை தொடர்பான தகவல் உங்க கட்சி தலைமைக்கு தெரியுமா? எல்லாம் தெரியும், நல்லா தெரியும். தொலைபேசியில் மிரட்டல்கள், நீங்கள் ஓபிஎஸ்ஐ தான் ஆதரிக்க வேண்டும், இல்லை என்றால் தொகுதிக்குள் வர முடியாது என்று அந்த நம்பரை திருப்பி நாங்கள் தொடர்பு கொண்டு போயானால் அந்த நம்பர் துண்டிக்கப்பட்டுவிடும், கால் செல்லாது. இது போன்ற மிரட்டல் கால்களும் மிரட்டல் ஆட்கள் எங்களை முதலமைச்சர் அழைத்து வர சொன்னார்கள் என்று பன்னீர்செல்வத்தின் பெயரை சொல்லி எங்களை மிரட்டியதன் காரணமாக அங்கிருந்து சற்று தள்ளி இருக்கலாம் என்ற நோக்கத்தில் எங்களது சின்னம்மா அவர்கள் அழைத்த போது அவர்களுக்காக நாங்கள் எங்கள் காரில் சென்று நமது மேதகு ஆளுநர் அவர்களிடம் எங்களது ஆதரவை தெரிவிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் விருப்பப்பட்டு நாங்கள் குழுக்களாக 5 பேர், இப்ப நாங்க பாத்தீங்கன்னா ஜெயங்கொண்ட எம்எல்ஏ நானும் ஒரு ரூம்ல தங்கியிருக்கோம், என் பக்கத்து ரூம்ல பாத்தீங்கன்னா இன்னும் 2 எம்எல்ஏ இருக்காங்க. அது மாதிரி நாங்க விருப்பப்பட்டு தான் தனியா ரூம் எடுத்து தங்கி இருக்கிறோம். பொதுச் செயலாளர் பதவி ஏத்துக்கிறப்ப சட்ட மண்டபத்தில் கூட்டம் நடந்ததுல இவரு தானே கூட போய் சீனியர் கூட்டிட்டு போய் அங்க கூட்டிட்டு போய் இப்ப சின்னமாட்டோக்கு கார்டன்ல போய் பேசினாரு, கொடுத்தாரு. கொடுக்கறப்ப இவர் வேண்டான்ட்டு வீட்லயே இருந்திருக்க வேண்டியதானே சார்? ஏன் சார் அவர் போய் ஆதரிச்சு கொடுத்துட்டு வந்தாரு? இவருக்கு பதவி இல்லைன்னு இதெல்லாம் பேசுறாரு சார். இது என்ன நியாயம்? எங்களுக்கு திமுகவினுடைய தூண்டுதல் இருக்குதுங்க. நான் என்னை முதல்லயே பழைய மேயரோட எல்லாம் தொடர்புன்னு சொல்லி என்னை தொகுதியில் நிக்க வைக்கிறதுக்கே பிரச்சனையா அவ்வளவு பண்ணாங்க. அதையெல்லாம் மீறி வந்தோம். நான் பேசுறப்ப 89 பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள் நீக்கப்படுகிற போதும் ஸ்டாலின் எதிர்த்து பேசினது நான் தான். கட்சி தான் உயிருங்க. ஒரு இலையில அம்மா மூஞ்சியும் ஒரு இலையில தலைவர் மூஞ்சியும் பார்த்துட்டு இருக்கிற ரெட்டலையை தாங்கி பிடிக்கிறதா என்னுடைய வேலை. 48 மணி நேரத்திற்குள்ளாக என்ன மனமாற்றம் பன்னீர்செல்வத்திற்கு வந்தது? பன்னீர்செல்வம் யாருடைய பின்னணியில இயங்குகிறார்? பன்னீர்செல்வத்தை இயக்குவது யார் என்பதை உங்களுடைய பார்வைக்கு நான் விட்டுகிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மிகச் சுதந்திரமாக இருக்கிறார்கள். அண்ணா திராவிட சட்டமன்ற உறுப்பினர்களை யாரும் சிறை வைக்க முடியாது. காரணம், ஒழுக்கத்தோடு நடைபெறக்கூடிய ராணுவ விடுக்கோடு இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்.